எம்.ஆர். ராதாவின் இளகிய மனம். ஒரு முறை நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய ஒப்பனையாளர் கஜபதியை அழைத்து கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து, வசனகர்த்தா இளங்கோவனை தெரியுமா என்று கேட்டார். நல்லா தெரியும்னே என்றார் கஜபதி. அப்படியா, அந்த பணத்தை கொடு என்று கஜபதியிடம் இருந்து பணத்தை வாங்கி தன் ஓட்டுநரிடம் கொடுத்து இளங்கோவனிடம் கொடுக்க சொல்லி அனுப்பி வைத்தார். கஜபதிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவரின் முகம் மாறுவதை கண்ட எம்.ஆர். ராதா, என்னையா ஒரு மாதிரியா இருக்க என்றார். என்ன நீ, நான் கொடுத்துட மாட்டேனா, அவ்வளவு நம்பிக்கை இல்லையா என் மேல என்றார் கஜபதி. அதற்கு எம்.ஆர். ராதா, இளங்கோவன் எவ்வளவு பெரிய வசனகர்த்தா தெரியுமா? ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர். செட்டில் ஒரு வசனத்தை மாற்றணும்னா கூட அவரை தேடி போய் அனுமதி வாங்கித்தான் மாற்றுவாங்க. அவர் ஓஹோன்னு இருக்கிறப்போ நீ அவரை பார்த்துருப்ப. மேலும் அவரை நல்லா தெரியும்னு வேற சொல்ற. இப்போ அவர் நிலைமை சரியில்லை. அவர் வீட்டை ஜப்தி செய்ய போறாங்களாம். நீ போய் பணம் கொடுக்குறப்ப என்ன நினைப்பாரு? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவார்ல. அதான் அவருக்கு தெரியாதவங்க மூலம் கொடுத்து அனுப்பிச்சேன். அவர் அதை அவமரியாதையை நினைக்கக்கூடாதல்ல என்று தெளிவுபடுத்தினார். இதை கேட்டதும் தான் எம்.ஆர். ராதாவின் உயர்ந்த குணத்தை அவருடைய ஒப்பனையாளர் வியந்து பாராட்டினார். வாழ்ந்து கெட்டவர்கள் வாழ்பவர்களுக்கு எப்போதுமே ஒரு பாடம்.